நீங்கள் சாப்பிடும் இந்த உப்பு உணவுகள்லாம் வந்து உங்கள் உயிருக்கே ஆபத்தாக மாறுதான். ஜாக்கிரதையாக இருங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. உயர் இரத்த அழுத்தம் அப்படின்றது வந்து ரொம்பவே மெதுவாக அதிகரிக்கக்கூடிய கோளாறு அப்படின்னே சொல்லலாம். இது மாரடைப்பு, சிறுநீரக பிரச்சனை, பார்வை இழப்பு, பாலியல் செயலிழப்பு மற்றும் வாஸ்குலர் டிமென்ஷியா உள்ளிட்ட வயது தொடர்பான பல உடல்நல பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து இந்த நிலையை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவே பரந்த அளவிலான உடல் அபாயத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல. உயர் இரத்த அழுத்தத்துக்கு வந்து என்னென்னலாம் வழிவகுக்குது அப்படின்றது வந்து இன்னுமே மக்களுக்கு தெளிவாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பல காரணிகளால் அது பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன உணவு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். உணவில் வந்து அதிக பழங்கள், காய்கறிகள், புரதம் மற்றும் முழு தானியங்கள், இந்த மாதிரி அமெரிக்கா இதய சங்கத்தின் பரிந்துரையின்படி உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட நிலைமை வந்து நிர்வகிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உப்பு மற்றும் சர்க்கரையை வந்து அதிகமாக சாப்பிடும்போது நம்மளோட உடல் வந்து ஆபத்துக்களை சந்திக்க நேருது அப்படின்றாங்க. நம்ம உணவுல இருந்து குறைக்க வேண்டிய சில உப்பு உணவை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிரெட்டு மற்றும் ரோல் பிரெட்டு, அதுக்கப்புறம் ரோல், இது எல்லாமே நம்மளோட அன்றாட வாழ்வின் ஒரு முக்கிய பங்காக ஆயிடுச்சு. காலையில் நம்ம ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பும் போது ஒரு துண்டு பிரெட் அல்லது இல்லை ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேரத்துக்கு பசி இல்லாமல் இருக்கலாம். இதில் உள்ள ஆபத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதில் வந்து அவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே சோடியத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதை தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுத்திகரிக்கப்பட்ட மாவு உங்கள் எடையை வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்றாங்க. சோடியம் வந்து ரத்தத்தில் வந்து திரவ சமநிலையை பாதிக்கும் அப்படின்றாங்க. ரத்த அழுத்தத்தை அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உயர் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கு வந்து இது ஆரோக்கியமான விருப்பம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, பதப்படுத்தப்பட்ட சிக்கன், மீன், இதெல்லாம் வந்து அதிக அளவு சோடியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட காலமாக பாதுகாக்கும் போது அதிகப்படியான உப்பு வந்து இறைச்சியில் சேர்க்கப்படுது அப்படின்றாங்க. பிரெட்டு மற்றும் ஹாம் போன்ற அதிக உப்பு நிறைந்த உணவோடு பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை சேர்க்கும் போது நம்ம உணவு வந்து ஆரோக்கியமற்றதாக மாற்றும் அப்படின்னு இருக்காங்க. இதை நம்ம சாப்பிடும்போது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கவும் புற்றுநோய்க்கும் வழிவகுக்குது. அந்த மாதிரி டொமேட்டோ சாஸ், கேனில் அடைக்கப்பட்ட தக்காளி பொருளாக இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்பவே பதப்படுத்தப்பட்ட தக்காளியாக இருக்கும். கெச்சப்பு, சாஸு, பாஸ்தா சாஸு, இந்த மாதிரிலாம் வந்து இதிலலாம் கூட சோடியம் வந்து அதிகமாக இருக்கான். பதப்படுத்தப்பட்ட தக்காளி பொருளில் வந்து சோடியம் மற்றும் ரசாயனங்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ரத்த அழுத்தத்தையும் புற்றுநோயையும் அதிகரிக்கலான்றாங்க. உடல் எடையையும் அதிகரிக்கும். கெச்சப்பு, சாஸு சிறிதளவு சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையும் கொண்டிருக்குன்றாங்க. இதுக்கு வந்து தக்காளி அதிகமாக பயன்படுத்துவது, அதாவது ஃப்ரெஷ்ஷான தக்காளி அல்லது வீட்டிலேயே தக்காளி சாஸ் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அது ரொம்பவே ஆரோக்கியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் போது சாப்பிட வேண்டிய உணவுகள் வந்து ரத்த ஆரோக்கியத்தை பராமரிப்பது நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ சிறந்தது அப்படின்னு இருக்காங்க. உயர் ரத்த அழுத்த பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து ஒரு நல்ல உணவு இயற்கையான நிலைமையை நிர்வகிக்க உதவும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம உணவுல வந்து ஒரு பகுதியாக இருக்க உணவுகள் எல்லாம் இப்போ பார்க்கலாம். வாழைப்பழம் போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகள், பால், தயிர், இந்த மாதிரி கால்சியம் நிறைந்த உணவுகள், இறைச்சி, புதிய பழங்கள், பச்சை காய்கறிகள், முழு தானியங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்லாம். இதனால் நம்ம உடலும் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுவும் ரத்த அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ரத்த அழுத்தம் வராது. ஸோ இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து நிறைய நம்ம உடலில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பல தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் டிலிட் பாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.